அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுடைய ஆர்ஆர் லா அகாடமி சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ இந்த கான்ட்ராக்ட்ஸ் 1 அப்படின்ற இந்த வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் பகுதியில் நம்ம இருக்கிறோம். இந்த இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872 ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க. அதை கான்ட்ராக்ட்ஸ் 1 அப்படின்னு ஒன்று, கான்ட்ராக்ட்ஸ் 2 அப்படின்னும் சப்ஜெக்ட், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டாக பிரிச்சுருக்குறாங்க. ஆனால் ரெண்டுமே சேர்ந்தது ஒரே ஆக்ட் தான், தி இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட். இதில் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் கான்ட்ராக்ட்ஸ் 1ல் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் எல்லாம் அதில் வந்துடும். கான்ட்ராக்ட்ஸ் 2 அப்படின்ற பார்ட்டில் அந்த ஜென்ரல் பிரின்சிபல்ஸுக்கு இல்லாத மற்றதெல்லாம், அதாவது சேல் ஆஃப் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க, பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்ஸ்னால அதை ஒரு பார்ட்டாக வச்சுருக்குறாங்க. இப்போ நம்மளுடைய சிலபஸில் அப்படி தான் இருக்கும். கான்ட்ராக்ட்ஸ் 1, கான்ட்ராக்ட்ஸ் 2. இப்போ கான்ட்ராக்ட்ஸ் 1 என்னது? ஜென்ரல் பிரின்சிபல்ஸ். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஃபஸ்ட்டு வீடியோ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்னால் நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத நம்ம இதில் பார்த்துப்போம். ஏன்னா நம்ம இதான் ஃபஸ்ட்டு லா படிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். நமக்கு லா புதுசு. கான்ட்ராக்ட்ஸ் 1ன்றது தான் ஃபஸ்ட் சப்ஜெக்டாக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். என்ன சார் கான்ட்ராக்ட்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். அதுதான் நமக்கு எல்லாருக்கும் முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்குறதுலேருந்து ஒரு அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணுறது வரைக்கும் கவர்ன் பண்ணுறது ஆக்ட் பேர் கான்ட்ராக்ட்ஸ் லா. அப்போது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா, வாட் இஸ் கான்ட்ராக்ட்? கான்ட்ராக்ட்னா என்ன சார்? சரி, பாயிண்ட் நம்பர் 2. அப்போது அக்ரிமெண்ட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன? அப்போ அக்ரிமெண்ட்டுன்றது வேறு ஒன்று இருக்குது, கான்ட்ராக்ட்ன்றது ஒன்று தனியாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். போக போக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அப்புறம் ஸ்கோப் ஆஃப் ஆக்ட் அப்படின்னா, இந்த சட்டம் எதுக்கெல்லாம் பொருந்தும் சார்? ஸ்கோப் அப்படின்னா லிமிட்டேஷன் இல்லை எக்ஸ்டெண்டுன்னு சொல்லுவாங்க. இது இந்த சட்டம் எது எதுக்கெல்லாம் பொருந்தும், எது வரை எந்த அளவுக்கு பொருந்தும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ஸ்கோப் ஆஃப் ஆக்ட். சரி சார், இது இம்பார்ட்டன்ஸ் இன் டெய்லி லைஃப்பில் நம்ம டெய்லி பிஸ்னஸ் நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா, டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். பார்த்தீங்கன்னா, பையிங் ஃப்ரம் ஷாப், ஒரு கடையில் போய்ட்டு ஒரு செல்ஃபோன் வாங்குறீங்க, அதுவே ஒரு கான்ட்ராக்ட் தான். என்ன சார், நான் எதுவும் கையெழுத்துலாம் போடலையே, அவர் எதுவும் கையெழுத்து எதுவும் டாக்குமெண்ட் தரலையே அப்படின்னா, அவர் நீங்கள் வாங்கும்போது, ஒரு பொருள் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுப்பாரு. நீங்கள் அவர்கிட்ட பொருள் வாங்குறீங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பிரதிபலன் என்ன கொடுப்பீங்க? கேஷ் கொடுப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்ட் தன்னால் நடக்குது. நீங்கள் அவர்கிட்ட பொருள் வாங்குறீங்க, அவர் உங்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறாரு. இப்போ ஆன்லைனில் மொபைல் ஃபோன்லாம் நம்ம ஆர்டர் போடுறோம், ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறீங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, கேஷ் ஆன் டெலிவரின்னு ஒரு ஆப்ஷன் அவங்களே வச்சுருக்குறாங்க. மொபைல் ஃபோன் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பேமெண்ட்டை கொடுப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ராக்ட் கிரியேட் ஆகிடுது. ஒரு வீட்டுக்கு வாடகை வீட்டுக்கு போடுறோம் வச்சுங்க, ஒரு வீட்டுக்கு போடுறோம், ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு கான்ட்ராக்ட் தான். ஸோ இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்னால் ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே நான் போகலை. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அக்ரிமெண்ட்னா என்ன, கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு இப்போ கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதில் இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியன்னா, இந்த அக்ரிமெண்ட், இந்த கான்ட்ராக்ட்ஸோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அம்சங்கள் என்ன, அம்சம் எதுக்காக இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க, அதோட ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் 1 by 1 பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்னால் நம்ம ஒரு டீட்டெயிலாக இது ஜென்ரலாக பேசுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சிலபஸ் ஓரியன்டாக 1 by 1 போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பேர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் ஆக்ட் ஒன்று நீங்கள் வாங்கணும். இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872 பேர் ஆக்ட்னு கேட்டால் கடையில் விற்கும். இல்லை நீங்கள் லேப்டாப்பு எல்லாம் யூஸ் பண்ணுற ஆள் உங்கள்கிட்ட நீங்கள் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா
ஆன்லைன்லேருந்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பேர் ஆக்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து என்னென்ன செக்ஷன் என்னென்ன பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்னால உங்களுக்கு அந்த பேர் ஆக்ட்ன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பேர் ஆக்ட்டு ஒன்று வாங்குங்க. இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட் 1872னா ஒரு பேர் ஆக்டாக கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அப்போ நமக்கு வந்து அந்த செக்ஷன்ஸில் என்னென்ன செக்ஷன்றது உங்களால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஆனால் செக்ஷன்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் நிறையா இருக்கும். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டெஃபனிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபனிஷன்ஸ் அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ். கிளாஸ்னால் CLAUSE, ஓகேங்களா, கிளாஸ். அதை வந்து ஜென்ரலாக டெஃபனிஷன் அப்படின்வாங்க. எல்லா ஆக்ட்லேயும் பொதுவாக எல்லா ஆக்ட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த செக்ஷன் 2 அப்படின்ற இடத்துல அந்த டெஃபனிஷன்ஸ் வரும். அதாவது அந்த வேர்டு வந்து அவங்க அந்த ஆக்டில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த டெஃபினேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு ஷார்ட் நோட்ஸ் ஆன்சர் கொஸ்டின் ஒன்று வரும் உங்களுக்கு. ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின் ஒன்று வரும் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் அந்த டெஃபினேஷன்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். நன்றி, வணக்கம்.